சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. அதையடுத்து ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். இந்த வகையில் தினமும் கட்டுக்கடங்காமல் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குவிகிறது. ஒரே நாளில் சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் மலையேறும் நிலையும் உள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஆங்காங்கே பக்தர்கள் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பேட்டியளித்த பக்தர், உடல் சோர்வால் பக்தர்கள் மயங்கி விடும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் குடிநீர் உணவு கூட கிடைக்கவில்லை என்றார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரம் நாங்க சாமியை பாக்குற நேரம் ஆயிடுச்சு. அவங்க அங்கங்க அடைச்சு விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டா வருது, உயிர் சேதமும் வாய்ப்பும் இருக்கிறது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு விடுமுறை நாளில் விசாரணையை நடத்தியது. அப்போது சபரிமலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும், தற்காலிகமாக தங்க வைக்கப்படும் இடங்களில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரவும் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டுமெனவும், தேவைப்பட்டால் கேரள டிஜிபி நேரடியாக தலையிட வேண்டுமெனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஐயப்பனுக்கு தங்க அங்கி ஊர்வலம் நடக்க உள்ளதால் நிலக்கல் பகுதியில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 11 மணிக்கு பிறகு நிலக்கல்லை வந்தடையும் பக்தர்கள் நிறுத்தப்பட்டு அடுத்த சுமார் 3 மணி நேரம் கழித்து பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தங்க அங்கி சார்த்திய ஐயப்ப சுவாமிக்கு மண்டல மகர பூஜை நடைபெறவுள்ளது. காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் மண்டல மகா பூஜை நடைபெறும். நாளை இரவு 11 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. இதனிடையே சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக இலவச வைஃபை சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சன்னிதானம், நடைப்பந்தல், திருமுற்றம், அப்பம், அரவணை கவுண்டர்கள் உட்பட 15 இடங்களில் சேவை அமலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மண்டல பூஜை நாளை நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதித்துள்ளது.